இவதான் என்னோட ரோகிணி, ரோகிணி பரத்வாஜ். இப்ப நாங்க யார தேடிட்டு இருக்கோமோ அவ துர்கா, அதாவது ஸ்ருதி வர்மா. எனக்கு தெரியும், இப்ப நீங்களும் உங்களோட மொத்த குடும்பமும் ஒரு பொண்ணோட சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது துர்காவோ ஸ்ருதி வர்மாவோ கிடையாது. நீங்க ஏன் இந்த மாதிரி என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன? போதும், இதுவே போதும். வெளி ஆளுங்க கூட இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் குறையா இருந்துச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதை நிரூபிச்சிட்டு இருக்க முடியும்? நான் தான் ரோகிணின்னு இன்னும் எத்தனை நாள் நிரூபிக்கிறது? ரோகிணி, அமைதியார். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு. இருக்கட்டும் சித்தார்த், நீங்க யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே யாரையும் என் மேல் சந்தேகப்பட விட மாட்டேன். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போயிடுறேன். நாங்க என்னைக்காவது உன்கிட்ட சொல்லி இருக்கோமா நீ எங்க ரோகிணி இல்லன்னு? சொல்லு. அப்புறம் எப்படி உன் மனசுல இந்த வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு போகணும்னு யோசனை வந்தது? சொல்லு. இதுக்கப்புறமா உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது, நானே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுவேன். கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கேன், அதனால நான் குழப்பத்திலே இருந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டையும் குடும்பத்தையும் பிரச்சனையில இருந்து காப்பாத்த நான் தான் ஒரு முடிவு எடுக்கணும். பாட்டிமா. இல்ல சித்தார்த், இப்ப நான் மட்டும் தான் பேசுவேன். அத நீங்க எல்லாரும் கேட்கணும். வைஷ்ணவி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. எங்க குடும்பம் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவதான் எங்களோட ரோகிணி. சித்தார்த்தும் பிரேமும் எந்த பொண்ணை தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தாங்களோ, யார் உங்களுக்கு அவ மனசுல தோணுன கதையெல்லாம் சொன்னாங்களோ, அவ ஒரு பயங்கர ஏமாத்துக்காரி. ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா.
இப்ப நாங்க அவளுக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வைஷ்ணவி அம்மா, நீங்க எங்க குடும்பத்தை பத்தி இவ்ளோ யோசிச்சிருக்கீங்க, அக்கறையும் காட்டியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இப்போ எங்களுக்கு அதுவே போதுமானது. முதல்ல எனக்கும் அந்த பொண்ணு மேல எந்த நம்பிக்கையும் வரல. ஆனா அவ திரும்ப திரும்ப சொன்னதுனால நானே அதை பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப நீங்க எல்லாருமே அந்த பொண்ணு பொய்யானவன்னு சொல்றதுனால இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம். நான் போயிட்டு வரேன். ஜெய் மாக்காளி. போயிட்டு வாங்க. ராஜேந்திரா, ஏசிபி சார் கொஞ்சம் போன் பண்ணி கொடுப்பா. வணக்கம் ஏசிபி சார், நான் நிர்மலா தேவி பரத்வாஜ் பேசுறேன். ஆமா, பாட்டி ஏசிபி சார் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? பாட்டியும் ஸ்ட்ரைட்டா ஏசிபி சார் கிட்ட பேசுறாங்க. ஒருவேளை போலீஸ் ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட என்கொயரி பண்ணாங்கன்னா அப்புறம் உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கா அக்கா, இந்த விஷயத்துல போலீஸ கூப்பிட என்ன அவசியம் இருக்கு? நீங்க பாட்டி தடுத்து நிறுத்துங்க. நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அவங்க இந்த வீட்டுக்கு பெரிய. அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நீங்க உங்களை இப்பவே தடுத்து நிறுத்தி ஆகணும். இப்பவே போங்க. அக்கா, போய் பாட்டியை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. ஆனா பெரியத்த, இந்த மாதிரி நாம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதால இல்ல சீமா, இப்பவே வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. நாம போலீஸ் கிட்ட சொல்றதை தவிர நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் என்ன செய்யறேனோ அத நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துதான் செய்யறேன். நான் இப்ப ஏசிபி சாரை பார்க்க போறேன். பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருவேன். நானும் உங்க கூட வரேன் பாட்டி. இல்ல பிரேம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். இந்த பிரச்சனைக்கு நான் மட்டும்தான் முடிவெடுக்க போறேன். ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயி, பெரியத்தைக்கு வெற்றியை கொடுங்க. அப்புறம் இந்த பொம்பளை கிட்ட இருந்து பெரியத்தைய காப்பாத்துங்க. ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் இப்பவே சுத்தியை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க. இப்போ திடீர்னு? ஆனா அது எப்படி முடியும்? கேள்வி கேட்காத. இத மட்டும் தெரிஞ்சுக்கோ, போலீஸ் எந்த நேரத்துல உங்க வீட்டு கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பி
கிளம்பி போயிடுங்க. ஒருவேளை 3 பேரும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கட்டும், உங்க 3 பேரையுமே நான் கொன்னுடுவேன். அடுத்து இப்ப என்ன பண்ணணும்னு கேளு. சரிங்க மேடம். சரிங்க, ஓகே. ஏமா ஸ்ருதி, சுஷ்மா, இது வந்துட்டேங்க. என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம். ஆனா இப்ப என்னப்பா நடந்துச்சு? அதான் எல்லாமே சரியாயிடுச்சுல்ல? இல்லம்மா, எதுவுமே சரியாகலம்மா. அவங்க பணக்கார ஃபேமிலி, நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்கம்மா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மள மறுபடியும் தொல்லை பண்ணுவாங்க. இங்க பாருமா, இதுக்கு மேலே அவங்க தர கஷ்டத்தை நான் விரும்பல. நான் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் கிட்ட போன்ல பேசிட்டேன். அவர் உடனே என்னை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. இங்க பாருமா, நீ எங்களோட உயிர். உனக்கு ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இங்க இருந்து போறோம். கொஞ்சம் சீக்கிரமா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிடுங்க. இவ்வளவு யோசிக்கிறதுக்கு நமக்குலாம் டைம் இல்லம்மா. சீக்கிரமா போய் உங்க லக்கேஜ் ரெடி பண்ணு. ஆனா அப்பா, நான் என்ன சொன்னேன்னு உன் காதுல விழலையா? சீக்கிரம் போய் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணு. அப்படி என்னதாங்க இப்ப நடந்துருச்சு? உடனே இந்த ஊரை விட்டு போக சொல்லி மேடம் சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் லக்கேஜ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு உடனே கிளம்பு. சரிங்க. நீங்க தான் பெரிய பாட்டிக்கு ரொம்ப செல்ல மருமகள்ல. அப்படி இருந்தா அவங்க எப்படி உங்க பேச்சு கேட்காம இருந்தாங்க? அவங்க ஏசிபி கிட்ட போகாம இருக்கிறபடி உங்களால தடுக்க முடியலையா? ஏன்? நான் தான் முயற்சி பண்ணல. நீயும் அதை பார்த்துட்டு தானே இருந்த. ஆனா பெரியத்தைக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குடும்பம் இப்போ ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. அவங்கதான் இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க. அதனால இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நிஜமாவாக்கா? இல்லனா நீங்களும் பெரிய பாட்டியும் சேர்ந்து எனக்கு எதிரா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. சொல்லுங்கக்கா, நீங்க என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் பெரிய பாட்டி கிட்ட சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா தாயே. இவ அதே கேள்விதான் மறுபடியும் கேக்குறா. இந்த கேள்விக்கு கண்டிப்பா நான் பொய்யான பதில தான் சொல்லி ஆகணும். இல்ல, நான் உன்னை பத்தின எந்த உண்மையும் பெரியத்த கிட்ட சொல்லல. இவங்க உண்மையை தான் சொல்றாங்க. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லக்கா? என்னை பத்தின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. இவ்வளவு நாளா எந்த பொய்யை மறைச்சு வச்சிருந்தனோ அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப பெரியத்தை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரியத்த, உங்க பிளான் இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா தாயி, பெரியத்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அவங்களுக்கு வெற்றியை கொடுங்க. அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாத்துங்க. இங்க உட்காருங்க.
என்ன என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க? யாரு யாரு அது? யாரு? நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. நிச்சயமா ப்ராமிஸ். என் முன்னாடி வராது, என் முன்னாடி வராது. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், என்ன எதுவும் செஞ்சிடாது. நீ அழாத மனோ. அக்கா, உனக்கு இது பிடிக்குமா? பிடிச்சே ஆகணும், சாய்ஸே இல்ல. அக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு தாய் என்ற அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காங்க. உன் பசங்களுக்கே நீ துரோகம் பண்ணிட்டல. இந்த சீமாவும் ரோகிணியும் என்கிட்டயோ இல்ல அவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ விஷயத்த மறைச்சிருக்கலாம். இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் மறைச்சிருக்கலாம். ஆனா உன்கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்ல. உங்களுக்குள்ள அம்மா பொண்ணு உறவு இருக்கு, அவங்களுக்கே நீ துரோகம் பண்ணிட்டல. நான் தப்பு பண்ணிட்டேன் மனோ, என்ன மன்னிச்சிடு மனோ. எனக்கு தெரியும் நீ நிரபராதின்னு. இப்ப எனக்கு இன்னொன்னும் தெரிஞ்சிடுச்சு. எந்த பொண்ணு நம்ம வீட்டுல பொய்யான ரோகிணியா இருக்காளோ அவ ரோகிணியே இல்ல, ஏதோ ஒரு மாயக்காரி. அவ நம்ம ரோகிணியை எப்படியோ வசியம் பண்ணி வச்சிருக்கா மனோ. அதனால அவளை பத்தின விஷயங்கள்லாம் எப்பவும் மறந்து போயிட்டா. நீ உன்னோட தப்பை ஏத்துக்கிட்ட. ஆனா நான் எப்படி இதை நம்பினேன்? என்னோட மனோ இப்படி செஞ்சிருப்பான்னு. அவளோட அக்கா குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியும்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னோட அக்கா தானே. நான் உன்னோட பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை புரிஞ்சுகிட்டு இருக்கணும். என்ன மன்னிச்சிருமானோ, என்ன மன்னிச்சிருமானோ. அக்கா, நான் ஒத்துக்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யலக்கா. ஆனா நான் தனி ஆளா ஆயிட்டதுனால எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் அக்காவை குற்றவாளியா நிறுத்திட்டேன். நான் உங்க மனசை வேதனைப்படுத்திட்டேன். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லக்கா, இல்ல. ஆனா இப்போ என்னோட தப்பு இன்னும் பெருசாயிடுச்சு. நீ என் மேல சுமத்தின பழிக்கு உண்மையிலேயே உன்னோட கோவம் தான் நினைச்ச. ஏன்னா என்னைக்குமே நீ என்ன குற்றவாளியா நிறுத்தினதே இல்ல. உன் மனசுல என்னைக்குமே அந்த வேறுபாடு வந்ததே இல்ல. ஆனா நீ வேற வழி இல்லாம பண்ணிட்ட. ஆனா மனோ, நான் உன்னை அந்த சமயத்துல நம்பி இருக்கணும். அப்படி நான் நம்பி இருந்தா என்னோட மனம் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்திருக்காது. அக்கா,
அமர், உனக்கு என்ன நடந்துச்சோ அதுக்காக நான் என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீ மன்னிப்பியாப்பா? பெரிய பாட்டி ப்ளீஸ் மன்னிப்பு கேட்டு நீங்க என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு தெரியும், ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் சீமா எனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தாங்க. போதும்பா, நாங்க ரொம்ப குழம்பி போயிருக்கோம். இதுக்கு மேலே முடியாது. நாம எல்லாருமா சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம். இங்க பாரு அமர், சீமாவால நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த பொம்பளை எப்பவுமே சீமாவை கண்காணிச்சுட்டே இருக்கா. அதனால நீ வீட்டுக்கு வெளியில இருந்துதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். சரி அக்கா, இவங்க எல்லாமே சொல்றேன், ஆனா நீ முதல்ல சொல்லு. உனக்கு அந்த பொம்பளை பத்தி என்ன தெரியும் சொல்லு மனோ. அன்னைக்கு நான் எல்லாரோடையும் ஹோலி கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனா என் கவனம் பூரா ரோஹிணி மேலதான் இருந்துச்சு. அவ அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு முடிவோட தான் இருந்தா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ரோஹிணியோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு. அதனால யார்கிட்டயுமே சொல்லாம அங்கிருந்து நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வீடு பூரா இருட்டா இருந்துச்சு. அட, ரோஹிணி எங்க காணோம்? ரோஹிணி, என்ன இது? கால் கொலுசோட சத்தம் கேக்குது. இந்த பொம்பளை யாரு? ஒருவேளை அவளா இருப்பாளோ? நீங்க இந்த சமயத்துல என்ன பார்த்திருக்கவே கூடாது. அந்த அந்த பச்சை நிற கண்காரி ரோஹிணி தான். அப்ப அவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவளை பத்தின ரகசியத்தை நான் யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா அவ நம்ம குடும்பத்தை பூரா அழிச்சிருவேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவன் எதையும் சொன்னா, இந்த இந்த பழைய பூரா நானே என் தலையில ஏத்துக்கணும்னு. அக்கா அக்கா, அப்புறம் அந்த அந்த கண்ணை என்னால பார்க்கவே முடியல. ஒண்ணு இல்ல மனோ, ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத மனோ.